ராமலிங்கா அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச வள்ளலாரின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 18வது பாடலில் ஒருமை பெறு தோற்றம் ஒன்று, தத்துவம் பல்வேறு, ஒன்றினியல் ஒன்றிடத்தே உற்றில, இங்கு இவற்றை இருமையினும் மும்மை முதல் எழுமையினும் கூட்டி இலங்கிய சிற்சத்தி நடு இரண்டு ஒன்று எண்ணாத பெருமை பெற்று விளங்க, அதின் நடு அருள் நின்றிலங்க, பெரிய அருள் நடு நின்று துரிய நடம் புரியும் அருமை எவர் கண்டுகொள்வார், அவர் பெருமை அவரே அறியாரே, என்னடி நீ அறைந்த வண்ணம் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஒருமை பெறு தோற்றம் ஒன்று. எல்லா உயிரிலும் இயற்கை உண்மை கடவுள் ஆன்ம அணு ஒளி, அந்த ஒளிக்குள் ஒளியாக நின்று எல்லா உயிரையும் இயக்குகிறார். இதன் சான்றாக மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி எனவும், அவரே பரம ஆகாச சொருபரான அவரே இலகு சிதகசபதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாததாய் உள்ளார் என்கின்றார். அவர் பேரறிவு பெரும் ஜோதி, எல்லாம் உடையவர். இந்த ஆன்ம சிற்றணு ஒளி சிறிய ஜோதி சிற்றறிவு இருளே வடிவாக கொண்டுள்ளது. தத்துவம் பல்வேறு. உரைநடை பகுதி 390 56 தத்துவம் என்கின்ற தலைப்பில் தத்துவம் என்பது தத்து பிளஸ் துவம், தத்து என்பது அது, அதுவென்பது சுவம், துவம் என்பது அதன் தன்மை, ஆதலால் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை என ஐயா கூறுகிறார்கள். ஆக சி என்பது சிகரம், இது உடலில். ஆ என்ற அகரம் ஆன்ம ஒளியாக உள்ளது, இது ஒருமை. வகரம் வா என்பது வகரம், இது தடையற்ற இயக்கமாக இயங்குகிறது, இது இந்த உடலில் உகரமாகிய காற்றின் இயக்கமாக உள்ளது. இந்த அகரம் இயக்க இந்த உகரம் இயங்குகிறது. அதுபோல் பரம ஆகாசத்தில் சிகரமாகிய இறைவன் இயக்க வகரமாகிய தடையற்ற காற்று இயங்குகிறது. இதனை அகவலில் காற்றிடை அசையியல் எண்ணம், கலையியல் செயல்பாடு, உயிரியல் ஆன்மாவில் மாறுபட்டு ஆற்றல் வெவ்வேறாக செயல்படும். அதனால்தான் ஒன்றினியல் ஒன்றிடத்தே உற்றில, இயல் என்பது அந்த ஆன்மாவின் குணம். குணம் என்பது தாமச குணம், ராஜச குணம், சத்துவ குணமாக உள்ளது. இந்த குண மாறுபாட்டுக்கு காரணம் உணவு. மாமிச உணவு இறந்த உடலை உண்டால் தாமச குணம் ஏற்படும், அறிவு செயல்படாது, மூர்க்கத்தனமாக இருக்கும். மாமிச உணவும் தாவர உணவும் கலந்து உண்டால் ராஜச குணமும் அறிவு செயல்பட்டும் படாது, மூர்க்கத்தனம் சாத்வீக குணம். சாந்தம் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனை என்கின்றார் அகவலி. தாவர உணவு உண்பதால் அசுத்த நிலை நீர் கலப்பு இன்றி
தூயதாக உள்ளதால், சத்து மிகுந்ததாக உள்ளதால் சாத்விக குணம் உண்டாகும். எனவே எந்த உயிருக்கும் இல்லாத மன அறிவை பெற்ற மனிதன் ஆன்மாவை அறிய உயிர்கொலையும் புலைபுசிப்பையும் நீக்கி புலை உடம்பில் கொலை செய்யாது இருந்து சத்துவத்தில் சத்துவமாகிய ஜீவகாருண்யம் செயல் செய்ய எல்லா உண்மையும் புரியும். இங்கு இவற்றை இருமையினும், இருமை என்பது பிறப்பு இறப்பு. இதனை அகவலில் எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி அல்லல் மரண துன்பத்தை நீக்கக்கூடியவர் உண்மை கடவுள். இதற்கு முன் மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. இருந்தேன் காயத்தை எண்ணிலி கொடி என்பார்கள். அந்த காலம் முடிந்தால் பூமியில் பிறக்கணும் என ஐயா உறுதி செய்கிறார். பாரிடை, வானிடை மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரி என்கின்றார். ஆனால் இப்போது இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு ஜீவகாருண்ய ஒழுக்கம் உரைநட பகுதி 2 ஐயா வழங்கி உள்ளார்கள். மரணமில்லா பெருவாழ்வை இயற்கை உண்மை கடவுளால் மட்டும்தான் வழங்க முடியும் என சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது ஒன்றும் இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என உறுதி செய்கிறார். ஏழ்மையினும் கூட்டி இலங்கிய, ஏழ்நிலை கூட்டி விளங்கும், அதாவது விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், சிவதுரியம், பரகுதுரியம், இந்த 7 நிலையும் கூட்டி இதனை சான்றாக 4160வது பாடலில் வாழ்வேன் அருளமுதம் உண்டு இங்கு வாழ்கின்றேன், நான் 7 வேதனையும் தவிர்த்தேன், உனையே அடைந்தேன், சூழ்வேன் திருச்சிற்றம்பலத்தை துதித்து வாழ்த்தி தாழ்வேன், அலாது யாருக்கும் இனி சற்றும் தாழ்ந்திடேல் என பதிவு செய்கின்றார். மேலும் 4571ஆம் பாடலில் 7 நிலைக்கு மேல் அப்பால் இருக்கின்ற தன்னமுதம் நான் உண்டு வாழ்வு நிலைக்க என்கின்றார். மேலும் 4845ஆம் பாடலில் 7 உலகத்தை விட்டு ஏறினேன், மேல்நிலை ஊழிதோறும் ஊழியும் உயிர் தலைத்து ஓங்கினேன், ஆழியான் அயன் முதல் அதிசயித்திடவே என்னுள் வாழி அருட்பெருஞ்சோதியார் மன்னவே என்கின்றார். மேலும் 5061ஆம் பாடலில் 7 நிலைகள் ஓங்கும் தெய்வ மாடம் ஒன்றிலே ஏற்றி கழிக்க வைத்தாய் அதன் மேல் விளங்கும் குன்றிலே என்கின்றார். ஆணி பொன்னம்பல காட்சியில் 7 நிலை மாடம், மாடத்தில் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேன் என்கின்றார். சிற்சத்தி, சிற்சத்தி என்பது புருவமத்தி. புருவமத்தியில் நடு 2 1 எண்ணாத பெருமை பெற்று விளங்க சக்தி என்பது ஆற்றல், சிவம் என்பது அறிவு. சிறிய ஆற்றல் விளங்கக்கூடிய இடம் சிற்சபை, சிற்சபையாகிய புருவமத்தி. இதனை நம் பெருமான் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்பார். எல்லா உயிரிலும் சிற்சபை உள்ளது. இதற்கு நடு, இது 2 கீழ் மேல் இது போன்ற நிலைகள் இல்லாது ஒரே நிலையாக உள்ளது. இது எப்படி விளங்கும்? விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற வேண்டும். ஒரு ஜீவனுக்கு உணவு இல்லாமல் வாடும்போது அறிவெனும் ஒளி இயக்கமாகிய ஆன்மா விளக்கமின்றி வாடும். ஆன்மா ஒளி இயக்க ஜீவன் இயங்குகிறது. ஆன்மா விளக்கம் குறைய குறைய ஜீவ விளக்கமும் குறைகிறது. ஆக ஜீவ விளக்கமும் ஆன்ம விளக்கமும் குறைய குறைய கருவி கரணம் ஓய்ந்து உடலில் 96 தத்துவம் வாடி உயிர் போய்விடக்கூடிய நிலையில் உள்ளது. நீ இப்போ உணவு வழங்க மேற்படி கூறிய யாவும் எல்லா தத்துவமும் விளக்கம் பெறும். நீ பிற உயிரை காப்பாற்றி விளக்கம் பெற செய்ததால் உபகார சக்தி உன் ஆன்மாவை விளக்கம் பெற செய்யும். விளக்கம் என்பது ஆற்றல் கூட கூட தெளிவு அறிவு உண்டாகும். அதில் நடு நின்று அருள் விளங்க நீ பரோபகாரம் செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. நீ தினசரி தடைபடாது காலம் உள்ளவரை கொள்கையாய் கொண்டு கடைசி வரை கடைபிடித்து ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதையனையும் செயல்பட்டு மனம் என்றால் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்டும். இப்பொழுது உலகடைவு கடந்து
அருளறிவு பெறுவாய். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என வகுத்தமை சிவமே என்பார். இப்ப சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமாகிவிட்டது. பெரிய அருள் நடுநின்று துரிய நடம் புரியும். ஆக சிறிய தேவை கொண்டு பெரிய தேவை பெற நாம் தினசரி பாடுபட்டு பலன் இந்த அருள் அறிவுடன் இயற்கை உண்மை கடவுளின் அருள் ஒளி தானே வந்து கூடினால் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். அதில் அவர் பெருமையை எவர் கண்டுகொள்வார்? அவரோட பெருமையை அவரே அறியாத போது நான் தவம் வளர் தயவால், தயவு வளர் தவத்தால், தவம் நிறைந்து தயவு வளர்ந்து இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளியுடன் நின்றபோது அவர் அருள் ஒளி என்னுடன் வந்து கூடியதால் திருத்தகும் ஓர் தருணம் இதில் திருக்கதுவும் திறந்தே திருவருள் பேரொளி காட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து என் உள்ளத்தில் கலந்து மனதில் கனிந்து உயிரில் கலந்து ஜீவனில் அறிவில் கலந்து ஆன்மாவில் கலந்து உலகனைத்தும் ஒருத்தகையே அடங்குகின்ற ஒளிதோறும் பிரியாதி ஒன்றாகி காலவரை உரைப்பையெல்லாம் கடந்தே திருப்தியோடு விளங்கி ஆடல் செய்கின்றார் நம் பெருமான் உள். அவ்வாறு அமர காரணம் எல்லா உலகம் தயவு நெறி பின்பற்றி மரணமில்லா பெருவாழ்வு எல்லா உயிரும் அடைய வேண்டும் என்பதற்காக மறைந்து நின்று ஐயா காரியப்படுகிறார். அவ்வாறு அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமையை கூறவல்லர் யார் என வினவுகிறார் நம் ஐயா. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.